வணக்கம், இது சசிகுமார். உங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நமது முன்னோர்கள் எல்லாவற்றையும் காரண காரியத்தோடு தான் உருவாக்கி உள்ளார்கள். அதில் மிக முக்கியமான ஒன்று புதிய வருடம். அது ஆங்கிலமோ தமிழோ எதுவாக இருந்தாலும் சரி, மனிதன் காலத்தை அளந்து காரியங்களை திட்டமிட்டு அதில் முயற்சியை மூலதனமாக்கி ஜெயிப்பவன். அந்த விதத்தில் மனிதகுலத்தின் பரிமாண வளர்ச்சி மற்ற விலங்கினங்களோடு ஒப்பிடும்போது நாம் வாழும் சிறப்பான வாழ்க்கை முறை, இவைகள் அனைத்திற்கும் காரணம் ஒரு நோக்கத்திற்காக காலத்தை கணக்கிட்டு அதில் செயல்பட்டு வருவதே ஆகும். The purpose and measuring the time. The greatness of human strength is the habit of setting a goal in mind and striving to achieve it within a certain period of time. அதாவது மனித குலத்தின் மகத்துவமே ஒரு நோக்கத்தை மனதில் ஆழமாக பதித்து அதை குறிப்பிட்ட காலத்திற்குள் முயற்சித்து முடிப்பதே ஆகும். இதை சரியாக நாம் கடைபிடிக்கவே பெரியவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் நியூ இயர் ஆகும். ஒவ்வொரு புது வருடம் பிறக்கும் போதும் பழையன கழித்தலும் புதியன புகுத்தலும் என்ற பழமொழிக்கேற்ப முடிந்த 365 நாட்களில் வாழ்க்கையின் உயர்வுக்காக நாம் மேற்கொண்ட இலக்குகள், அதற்கான முயற்சிகள், வெற்றி தோல்விகள், அனுபவங்களை அசை போட்டு அதனால் கிடைத்த பாடத்தை கணக்கில் கொண்டு புதிய நம்பிக்கை, புதிய இலக்குகள், புதிய யுக்திகள், புதிய வழிமுறைகளை கணக்கிட்டு உற்சாகமாக புது ஆண்டை துவங்கும் நாள் இப்புத்தாண்டு. மேற்கொண்டவைகளை கணக்கில் கொண்டு நியூ இயர் 2025 தற்போது உள்ள நிலையிலிருந்து ஆரோக்கியம், வியாபாரம், உறவு முறை, வளர்ச்சி இவற்றில் என் வாழ்க்கை உயர்ந்து நிற்க இப்புத்தாண்டில் 10 தீர்மானங்களை உருவாக்கி உள்ளேன். 10 resolutions in 2025 year. நண்பர்களே, வேகமான இவ்வுலகில் 1000க்கும் மேலான மனச்சிதறல்கள் நம்மை திசை திருப்பும் வாழ்க்கையில் நமது எதிர்காலத்தின் வளர்ச்சியை நோக்கி கூர்மையாக, அதாவது போக்கஸ்டாக பயணம் செய்வது மிக அவசியமான ஒன்று. இதை பல வருடங்களாக நான் செய்து வருவது உங்கள் அனைவருக்கும் தெரியும். இதோ இன்றும் உற்சாகத்துடன் மீண்டும் என் வாழ்க்கையின் உயர்வை வடிவமைத்துள்ளேன். 2024ஆம் ஆண்டிற்கான இயர் க்ளோசிங் ஒர்க், அதாவது சென்ற வருடம் வேலை தலைக்கு மேலே நிறைய இருப்பினும் புது வருடம் என்ற சென்டிமெண்டான இந்த நாளில் கட்டாய முடித்தாக வேண்டும் என்ற உறுதி எடுத்து முடித்துள்ளேன். 2025ஆம் ஆண்டில் என் 365 நாட்களை எப்படி முதலீடு செய்ய வேண்டும், எந்தெந்த ஏரியாக்களில் அது நடைபெற வேண்டும், எனவே என் எதிர்காலம் இதைவிட இன்னும் சிறப்பாக அமையும் என்ற திட்டத்தை வடிவமைத்து விட்டேன். நீங்களும் என்னுடன் உங்கள் வாழ்க்கையின் உயர்வுக்காக அடுத்த 365 நாட்களில் பயணம் செய்ய இருக்கிறீர்கள். புது வருடத்தில் உங்கள் வாழ்க்கையின் உயர்வுக்கான பிசினஸ் பார்ட்னரான என் முதல் மற்றும் முக்கிய கேள்வி, 2025ஆம் ஆண்டு இப்புது வருடத்தில் நீங்கள் மேற்கொள்ள இருக்கும் முடிவுகள், செயல்கள் என்ன? எந்த ஒரு பயணத்தின் துவக்கம் சரியாக இருந்தால்தான் அதன் முடிவுகளும் சரியாகவே இருக்க முடியும் என்பது தங்களுக்கு நன்றாக அறியும். எனவே இப்புத்தாண்டின் முதல் நாளான இன்று உங்கள் இலக்கையும் செயல்பாடுகளையும் தேர்வு செய்து அதை முடிவு செய்யுங்கள். அடுத்த 365 நாட்களில் உங்கள் வாழ்க்கையிலும் வியாபாரத்திலும் என்ன முன்னேற்றம் வேண்டும் என்பதை சிந்தித்து முடிவு செய்யுங்கள். விரைவில் இலக்கை தீர்மானித்து பதிவு செய்யும் நமது சிறப்பு வாய்ந்த கோல் செட் மீட்டிங்கில் உங்கள் அனைவரையும் நேரில் சந்திக்கிறேன். மீண்டும் நினைவூட்டுகிறேன், மனிதனின் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் அவன் தேர்வு செய்யும் இலக்கிலும் அதன் மீது திறமையாக செயல்படுவதையும் கொண்டே அமைகிறது. இது சம்பந்தமாக விரைவில் நாம் நேரில் சந்தித்து நிறைய விஷயங்களை சிந்திப்போம், அலசுவோம். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இவ்வருடம் உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியம், வளர்ச்சி, மகிழ்ச்சி பொங்கட்டும். என்றும் அன்புடன் உங்கள் சசிகுமார்.